இன்றைக்கி நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் பார்க்கலாம். கடலை மிட்டாய் தாங்க. கடலை மிட்டாய் பண்ணுறது ரொம்ப சுலபம் தான். ஆனால் ஒரே ஒரு விஷயம் அதில் இருக்க அந்த தொலியை எடுக்கிறது தான். அதுக்கு ஒரு ட்ரிக் சொல்கிறேன் வாங்க. ஒரு பேக் வீட்டில் ஏதாவது ஒரு துணி பை இருந்ததுன்னா அதை எடுத்துகிட்டு மூட்டை மாதிரி கட்டிட்டு இப்படி ஒரு ஹார்ட் சர்ஃபேஸில் வச்சு தேய்ச்சிங்கன்னா பருப்பு தனியாக தொளி தனியாக அந்த பைக்குள்ளே விழுந்துடும். அதுக்கப்புறமா நீங்கள் கடலைப்பருப்பு தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். அடுத்து பாகு ரெடி பண்ணலாம். 1 டம்ளர் கடலைப்பருப்புக்கு 1.5 டம்ளர் இல்லை 1.25 டம்ளர் வெல்லத்தை பாகா ரெடி பண்ணிக்கோங்க. பாகு ரெடி ஆகிறதுக்குள்ளே ஒரு 2 கைப்பிடி கடலைப்பருப்பை மாவாக இப்படி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. பாகு ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கறதுக்கான ட்ரிக் இது தான். கொஞ்சமாக தண்ணியில் அந்த பாகு எடுத்து விட்டிங்கன்னா கரையாமல் ஸ்டிஃபாக நின்றுச்சுன்னா பாகு பக்குவம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த ஸ்டேஜில் அந்த கடலைப்பருப்பையும் அந்த கடலைப்பருப்பை மாவாக அரைச்சோம் இல்லையா, அது ரெண்டுத்தையும் சேர்த்து வேணும்னா ஏலக்காவும் சேர்த்து கிளறி கைவிடாத கிளறிட்டு சட்டுன்னு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. இது பார்க்குறதுக்கு கடலை மிட்டாய் மாதிரி ரொம்ப ஷைனிங்காக அழகாக இருக்காது, ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த கடலைப்பருப்பை மாவு அரைச்சோம் இல்லையா, அது ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும்.